ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியா ரெசிபி பார்க்க போகிறோம். எவ்ரிடே இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இன்றைக்கி ராகி சேமியா பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ராகியை அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஊறினா தான் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் துணியை வச்சு அதில் நம்ம ஊற வச்சு அந்த ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதை நல்லா பரப்பி வச்சுட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும், ஈஸியாகவே குக் ஆயிரும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணணும். அதோட ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி துருவி வச்சாச்சு. இப்போ குக் ஆயிடுச்சு. குக் ஆனதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கலாம், நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம், தாளிப்பும் பண்ணலாம். தாளிப்பு போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ, see you, bye bye.